இன்னைக்கு என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லல, சௌமியாவும் சொல்லல, வேற யாரும் சொல்லல. ஜெயில இருந்து விடுதலையாகி நேரா இவனை இங்கதான் கூட்டிட்டு வர. ஏன்னா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, இது நீங்க செஞ்ச வேலைதான். ஆமா, இது எல்லாம் நான் செஞ்ச வேலைதான். நீயும் இந்த விளையாட்டுல ஒருத்தன் தானே, சட்டம் பேசுவல்ல, உன் சட்டம் என்ன சொல்றதோ அதே செய். நியாயம் கேட்டல அர்ஜுன் தாஸ் என்ன சொன்னாருன்னு. இவனை கூட்டிட்டு போ. விசித்திரமா இருக்கல அர்ஜுன் தாஸ், நான் உங்களோட சாப்பாடையும் சாப்பிடல, நீங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸையும் போடல, அப்புறம் இந்த உங்களுடைய ஆடம்பரமான மாளிகையில இப்ப நான் தங்கல. அப்புறம் இதுக்கு நீங்க இதெல்லாம் செய்றீங்க? அருண், நீ என்ன பேசிட்டு இருக்க? அண்ணன் என்ன பண்ணாலும் உனக்கு நல்லதுதான் பண்ணுவார்ப்பா. அத போய் இன்னைக்கு நீங்க யாரையும் அப்பாவை காப்பாத்தணும்னு முயற்சி பண்ண வேண்டாம். என்ன உண்மைய என் அப்பாவே அவர் வாயால உங்க எல்லாருக்கும் முன்னாடி ஒத்துக்கிட்டார். சொல்லுங்க அர்ஜுன் தாஸ், நீங்க ஏன் இதெல்லாம் செஞ்சீங்க? என்ன நீங்க சொல்லுங்க பிரீத்தி. கொலைப்பழி சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்க. கொலைப்பழி சுமத்தி உங்களுக்கு தெரியும்ல, கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா என்ன தண்டனை தருவாங்க? இந்த உலகத்துல எந்த எந்த அப்பமா இந்த மாதிரிலாம் செய்வாங்க? எந்த மகன்டா இப்படி ஒரு காரியத்தை செய்வான்? மகனே, என் சிங்க குட்டி, என்னோட சொந்த ஊர்ல மட்டும் இல்ல, உலகத்துல எங்கேயுமே நான் இந்த மாதிரி கேள்விப்படவே இல்லடா. ஒரு ஆம்பளைக்கு திருநங்கையோட காதல் வந்துருச்சுன்னு அவன் திருநங்கைக்காக தான் குடும்ப மானத்தையே வாங்க துணிஞ்சிட்டான்னு கேள்விப்பட்டதில்லை. உங்க மகனோட சந்தோஷத்துக்கு நெருப்பு வைக்கிறது, அப்புறம் அவன் மனைவிய தப்பா பேசுறது, இதை எந்த அம்மா அப்பா பண்ணுவாங்க? 1000 முறை நான் சொல்லிட்டேன், சௌமியாவுக்கு நீங்க பிரச்சனை கொடுக்கறத நிறுத்துங்க. என்னால சௌமியாவை எப்பவும் பிரிஞ்சிருக்கவே முடியாது, எங்களை பிரிக்கவும் யாராலையும் முடியாது. போதும், ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க 2 பேரும் என்னையும் சௌமியாவும் பிரிக்கலான்னு ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நிறுத்திருங்க, ரொம்ப அதிகமா போயிடுச்சு. நாங்க உன்னை ஜெயிலுக்கு இதுக்கு முன்னாடி கூட அனுப்பி வச்சோம். இப்ப நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தியே, அது ஒன்னும் புது விஷயம் இல்லடா. பல தடவை இந்த மாதிரி செஞ்சிருக்கோம். கொலைப்பழிய சுமத்தியா? கொலைப்பழிய சுமத்தியா? உங்களுக்கெல்லாம் கொலை பண்ணவங்களுக்கு ஜெயில என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு எதுவும் தெரியாதா? டேய், நீ எனக்கு பாடம் சொல்லி தராத. கொலைக்கு என்ன தண்டனை எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமாடா? அம்மா அப்பா இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ண என்ன தண்டனை தெரியுமா? நாங்க தண்டனை அனுபவிக்கலையா? நீ எனக்கு சட்டம் சொல்லித்தா. ஒரு திருநங்கை கொலை பண்ணா அவளுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லு. அவளை தூக்குல போட்டுருவாங்களா? நீ என்ன பைத்தியமாடா? ஒருவேளை இந்த ஊர்ல உனக்கு யாராச்சும் ஏதாவது சின்ன பாதிப்பு ஏற்படுத்தினாலும் நான் உடனே கோவப்பட்டு ஓடி போய் இந்த ஒட்டுமொத்த குர்தாஸ்பூரையும் அப்படியே கொளுத்தி சாம்பல் ஆக்கிடுவேன். அது தெரியுமா? இருக்கட்டும் அர்ஜுன் தாஸ், இருக்கட்டும். உங்களோட பேச்சுல இவ்வளவு கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது. அப்புறம் உங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன், இந்த அருண் முன்னாடி இருந்த அந்த அருண் கிடையாது. இதுக்கு முன்னாடி யாருக்கு உதவாத ஒரு அருணா இருந்தா ஜெயிலுக்கு அனுப்புனீங்கன்னா நான் ஜெயிலே இருந்திருப்பேன். உங்ககிட்ட நான் வந்து எதையும் கேட்டிருக்க மாட்டேன். ஆனா இப்ப எனக்கு பொறுப்புகள் இருக்கு. என் மனைவி என்னோட பொறுப்பு. என் மகனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர வேண்டியது பொறுப்பு. அப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வெறும் அன்பா மட்டும்தான் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. ஆனா
நீங்க என்னோட மனைவியை வெறுக்கிறீங்க. அதனாலதான் என்ன ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. டேய், அவ மேல நாங்க வெறுப்பு காட்டினாலும் உன் மேல அழுத்தமா அன்பு வச்சிருக்கோம்டா. உன் மேல வச்சிருக்கிற பாசத்தால தான் நாங்க அப்படி செஞ்சோம். நீ அதை ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலனாலும் சரி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. இன்னைக்கு நான் ஃபைனலா சொல்றேன். நான் உன் அப்பன் குடும்பத்துல எல்லார் முன்னாடியும் ஒரு விஷயத்த சொல்றேன். நான் சத்தியம் பண்றேன், ஒரு திருநங்கைக்காக என் புள்ள இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிக்கிறதுக்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்டா. நீ எனக்கு பிறந்த புள்ள, நான் ஒண்ணும் உனக்கு பிறந்தவன் இல்ல. அதனால எல்லா விஷயத்திலையும் உன்னை விட அதிகமான உரிமை எனக்கு தாண்டா இருக்கு. நான் மறுத்தனா? நான் மறுத்தனா? நான் ஒத்துக்கிறேன். ஒரு மக மேல அம்மா அப்பாவுக்கு தான் அதிகமான உரிமை இருக்குன்றத நான் ஒத்துக்கிறேன். நிறைய உரிமை இருக்கு. அப்புறம் நீங்களா இப்ப எந்த உரிமையை பத்தி அதிகமா பேசிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த உரிமை தான் இப்ப என்னோட கழுத்துக்கு தூக்கு கயிறா வந்து நிக்குது. இனிமே இப்படி பின்னாடி தொடர்ந்து வரது என்னையும் என் சௌமியாவையும் என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறத மொத்தமா விட்டுருங்க. போதும், விட்டுருங்க. நானே எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடுறேன். நான் என் சௌமியாவை என் கூடவே இங்க இருந்து நீங்க இருக்கிற இந்த ஊரை விட்டு ஒரேடியா நாங்க போக போறோம். அப்புறம் யாராவது கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிடுங்க, பையன் ஓடி போயிட்டான்னு சொல்லுங்க. இல்லனா அவன் செத்துட்டான். வாயை மூடு. செத்துட்டான்னு சொல்லுங்க. பையன் செத்துட்டான். நீ போக கூடாது, நீ போக கூடாது, நீ எங்கேயும் போக கூடாது. நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன். நீ எங்கேயும் போகாத. நான் போய் தான் ஆகணும் பிரீத்தி. இங்க இருந்து நான் போய் தான் ஆகணும். ஏன்னா நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்தோம்னா மறுபடியும் இந்த மாதிரி தான் நடக்கும். அதுக்கு பதிலா நீங்க நான் எல்லாரும் தூரமா இருந்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞாபகத்திலேயாவது இருப்போம்ல. இல்ல 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 இல்ல, நீ எங்கேயும் போக கூடாது. நான் உன் கூட இருக்கேன்ல. எம்எல்ஏ சத்தியம் பண்ணி சொல். வேண்டாம் பிரீத்தி, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இன்னைக்கு நீங்க சத்தியம் பண்ணாதீங்க. இன்னைக்கு நீங்க எந்த சத்தியம் பண்ணாலும் அந்த சத்தியத்தை நான் கண்டிப்பா உடைச்சிருவேன். இன்னையோட உங்க மக இறந்து போயிட்டான். நில்லு நில்லு அருண், நில்லு. எனக்கு போங்க, போய் அவனை தடுத்து நிறுத்துங்க. அவனால அப்படி போக முடியாதுங்க. போங்க. நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்க. நீங்க தான் இதெல்லாமே செஞ்சீங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன் அவனை ஜெயில வச்சது எல்லாமே நீங்க தானே செஞ்சீங்க. அவனை என்னை விட்டுட்டு போக முடியாது. சொல்லுங்க, அவன்கிட்ட போய் சொல்லி அவனை கூட்டிட்டு வாங்க. போங்க போங்க, அவனை கூட்டிட்டு வாங்க. நான் செஞ்ச காரியம் தானே, அதுக்கு இதுதான் சொல்யூஷன் புரிஞ்சுக்க. விட்டு. இனிமே நான் யார் எதிரிலையும் தலை குனிஞ்சு நிக்க போறதில்ல, யார் முன்னாடி கையேந்தி நிக்க போறதில்ல சொல்லிட்டேன். என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இருந்தா கேளு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச இந்த மாதிரி போராட்டத்துல நான் ஜெயிக்கவே விரும்பல. அது உனக்கு புரியல. நம்ம எழுந்துருவோம். இந்த வெற்றி தோல்விக்கு நடுவுல நம்ம பையனை நம்ம எழுந்துருவோம். இப்ப அவனா தானே புறப்பட்டு போனா போட்டோம். அவனா திரும்பி வருவான். நீ கொஞ்சம் அமைதியா இருப்போம். வரமாட்டான், அவன் தானா வரமாட்டான். அப்புறம் ஒருவேளை என் பையன் எனக்கு கிடைக்கலனா நானும் வாழ மாட்டேன்.
அப்புறம் இந்த வீட்ல இருக்கிறவங்க யாரையும் நான் வாழ விடவும் மாட்டேன். புரியுதா? எனக்கு என் பையன் இப்ப வேணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஆனா நீ ஏன் என்கிட்ட சொல்லல? உங்க கஷ்டத்தை நான் எப்படிங்க அதிகரிக்க முடியும்? அப்புறம் எந்த கஷ்டத்தை நீ தனியா அனுபவிச்சியோ அது என்ன ஆகுறது? நான் அந்த ஜெயிலுக்குள்ள தானே இருந்தேன். இப்ப நீங்க வெளியே வந்துட்டீங்கல்ல, நீங்க சொன்னீங்கல்ல என் கூட இருந்தீங்கன்னா இந்த மாதிரி 1000 வீடு கட்டுவேன்னு. இங்க இல்லாட்டி வேற எங்கேயாவது நம்ம கனவிலத்தை நிச்சயமா கட்டுவோம். கட்டுவோம் இல்லைங்க? கண்டிப்பா கட்டுவோம். என்னங்க, நாம இந்த ராத்திரியில எங்க போவோம்? ராத்திரி முழுக்க நாம ஸ்டேஷன்ல தங்கலாம். அப்புறம் நாளைக்கு காலையில நாம நிரந்தரமா இந்த ஊரை விட்டு போயிடலாம். நாளைக்கு காலையில் தானே போவோம். இன்னைக்கு ராத்திரி நாம பாட்டி அப்புறம் தங்கச்சி கூட தங்கிக்கலாமே. அட்லீஸ்ட் நீங்க இன்னைக்கு ஓய்வு எடுத்துக்கலாம்ல. இருங்கண்ணா, என்ன அர்த்தம்? நீ எங்க போவ? நான் எங்கெங்க போவேன்? எங்க நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்களோ நான் அங்க கண்ணை மூடிக்கிட்டு உங்க பின்னாலேயே வந்துருவேன். ஹலோ அக்கா, எங்க இருக்கீங்க? அக்கா, நான் எல்லாருக்காகவும் சமைச்சிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் ஏன் லேட் பண்றீங்க? நீங்க இங்க வரீங்கல்ல? சரி, நாங்க வீட்டுக்கு வந்துடுறோம். சரிக்கா, சீக்கிரம் வாங்கன்னு நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். மல்லிகாக்கா, உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா? கேளு. அக்கா, எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. சௌமியா நம்ம கூட திருநங்க ரூபத்துல அவளை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு வந்தா. ஆனா அக்கா, நீங்க எப்பவுமே அவளை அந்த ரூபத்துல இருந்து, அந்த உண்மை கிட்ட இருந்து தூரமா இருக்க வைப்பீங்க. ஒருவேளை அப்படி செஞ்சு நம்ம அந்த உலகத்தோட சௌமியாவை பலகீனமாக்கிட்டு இருக்கோமா? ஷமிலி, இது அவளோட முடிவு. அவளுக்கு துணை போய் நான் செஞ்சது தப்பா இல்ல சரியான்னு எனக்கு தெரியாது. எனக்கு இது மட்டும்தான் தெரியும். நாம எப்படி இருக்கிறோன்றத உணர வேண்டியது நிச்சயமா அவளோட பொறுப்பு. அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியம். அப்பதான் அவ தெரிஞ்சுக்குவா எங்க, எப்போ, எப்படி, எந்த போராட்டத்தை அவ சௌமியாவா போராடணும், எந்த போராட்டத்தை அவ திருநங்கையா போராடணும்னு. போடுவாக்கா. இன்னைக்கு சாப்பாடோட சுவை ரெட்டிப்பா மாறிடுச்சு. அதுக்கு காரணம் அருண் நிரபராதின் விடுதலையாய் வந்த சந்தோஷம். இந்த சாப்பாட்டோட சுவை இருக்கே 4 மடங்கு அதிகரிச்சிருக்கும். ஒருவேளை அருண் 2 பொண்ணுங்களுக்கு புருஷனா வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பாட்டி, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னல நான் டிவோர்ஸ் வாங்க போறேன்னு. அப்புறம் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க?
எந்த நேரம் எதை பத்தி பேசணும்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? பாத்தியா அருண் கண்ணா, பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அம்மாடி, கல்யாணம்லாம் விளையாட்டு கிடையாதுமா. அருண் கண்ணா, நீ புத்திசாலி, நீ யாரும் இவளுக்கு எடுத்து சொல்லு. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வை சொல்லு. நான் தான் சொன்னல சௌமியா, நாம ராத்திரி ஸ்டேஷன்ல இருக்கலாம்னு. என்ன எதை கேட்டதுனால நான் வீட்டை விட்டு வெளியே வந்தனோ, இப்பவும் நான் அதே தான் கேட்க வேண்டியிருக்கு. நீங்களே சாப்பிடுங்க. நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்க. நீங்க தான் இதெல்லாமே செஞ்சீங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன் அவனை ஜெயில வச்சது எல்லாமே நீங்க தானே செஞ்சீங்க. அவனை என்ன விட்டுட்டு போக முடியாது. சொல்லுங்க, அவன் கிட்ட போய் சொல்லி அவனை கூட்டிட்டு வாங்க. போங்க, அவனை கூட்டிட்டு வாங்க. என்னங்க, நீங்க அப்பா கிட்ட அந்த மாதிரி பேசிருக்க கூடாது. வேற எப்படி பேசணும்னு சொல்ற? என் வீட்டுல இருக்கிறவங்களோ இல்ல உன் வீட்டுல இருக்கிறவங்களோ, இவங்களுக்குலாம் ஒழுங்கா சொன்னா எதுவுமே புரியாது. சுமதியை நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அதனால தான் அவங்க அப்படி பேசிட்டாங்க. உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது சௌமியா. இந்த நேரத்துல நீ இதே பேசுவ. நாம 5 வருஷம் கழிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது 5 நாள் எப்படி? ஏன் அன்ரொமான்டிக்கா இருக்க? அங்க ஜெயில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம் மாதிரி போச்சு தெரியுமா? நீ என்னமா அவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட வெறும் 5 நாள்னு? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட அன்பே இல்லல்ல? மறுபடியும் அதே பேச்சு. நீங்க இருக்கீங்களே. இதை விட்டுட்டு வேற என்ன பேச சொல்ற? நீ இப்ப சொல்லு. அந்த ரவுடிய நீ பிடிக்க போனல்ல, நீ அப்ப பயப்படலையா? பயம் வந்துச்சு. ஆனா என்னாச்சு? ஆனா நீங்க சொன்னீங்கல்ல, அது பிரச்சனைகளை எதிர்கொள்றது, சூழ்நிலையை பொறுத்து வாழ்றது, இதான் வாழ்க்கைன்னு. நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருந்துச்சா? என்னங்க, இங்க இருந்து போக வேண்டியது அவசியமா? எப்படி இருப்ப? என் அம்மா அப்பா உன்னை துரத்த பார்ப்பாங்க, உன் வீட்டுல இருக்கிறவங்க உன்னை குத்த சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியும் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டியிருந்தோம். இப்ப அதுவும் இல்லாம பண்ணிட்டாங்க. நீ டென்ஷன் ஆகாம இரு. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ நல்லா தூங்க. குட் நைட். குட் நைட். இப்படி அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்ட நீ ஈஸியா சொல்லிட்ட உனக்கு பயம் இல்லைன்னு. ஆனா எனக்கு தெரியும் சாமியா, என்னை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ண நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும் சாமியா.